உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 177ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 அரசர்களில் 9ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். ஒசேயாவை இன்னையோடு நம்ம முடிக்க போகிறோம். நாளிலிருந்து 3 நாட்களில் ஆமோஸ் இறைவாக்கினருடைய அவருடைய இறைவாக்குகளெல்லாம் வாசிக்க போகிறோம். ஸோ இவங்கெல்லாம் இந்த வாசிக்கக்கூடிய அரசர்களின் காலத்தில் இறைவாக்கினர்களாக ஆண்டவர் அனுப்பியவர்கள். இன்றைக்கி ஓசேயா 11ஆம் அதிகாரம் 12, 13, 14 4 அதிகாரங்கள் வாசித்து இன்னையோட ஓசேயா இறைவாக்கினருடைய சூழலை நம்ம முடிக்க போகிறோம். அடுத்து பாருங்கள், கூடவே 3வது வாசகமாக திருப்பாடல் 109ஆம் அதிகாரமே நீங்கள் வாசிக்க போகிறோம். நம்ம அதில் இன்றைக்கி 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம வாசித்தோம் இல்லையா, யோராம், அகசியா 2 பேரையும் ஏகு அந்த ஆண்டவர் திருப்பொழிவு செய்தவர் கொள்ளுவார். ஸோ அதை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். யூதாவின் அரசனும் இறந்து போவான், யோராம் அதே போல் இஸ்ரேலின் அரசரும் கொல்லப்படுவார். அதே போல் இசபெல், நமக்கு ஞாபகம் இருக்கா, அந்த மோசமான அந்த அரசி, அவர்களும் இறந்து போவார்கள். அதையும் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். ஸோ இது எல்லாம் அந்த ஏகுவை எலிசா இறைவாக்கினர் ஒரு அவருடைய பணியாளரை அனுப்பி அவரை திருப்பொழிவு செய்வார். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம வாசிப்போம். கூடவே இன்றைக்கி ஓசையால் அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை நம்ம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே நம்ம ஜெபிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அந்த தந்தை உண்மையிலே அவரை தந்தையாக பாவிச்சிருக்காரு. அதனால ஜீசஸ் பாருங்களேன் அழகாக அப்பான்னு கூப்பிட சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் உண்மையிலே அப்பாவாக தான் இருக்கார் போல். இப்போ தான் தெரியுது அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாடை அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ ஜீசஸ் வாஸ் கரெக்ட். அவர் கடவுள், ஆண்டவர் இயேசு தெளிவாக தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. கடவுள் தன்னை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னா பழைய ஏற்பாட்டில் பயங்கரமான கடவுள்னு சொல்லணும். இல்லை, அவர் இன்றைக்கி எவ்வளோ அன்பு செய்கிறாருன்றத, ஒரு அப்பா குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கன்னத்துக்கிட்ட கொஞ்சம் கையை பிடிச்சி நடக்க வச்சது எல்லாத்தையுமே அப்படி பார்க்குறாரு ஆண்டவர் இஸ்ரேலை. நம்ம எல்லாரையுமே எவ்வளோ அன்பு செய்கிறாருன்றதை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு அப்பாவினுடைய முழு படம், அவருடைய முழு பிக்சரும் நமக்கு கிடைக்க போகுது. அதே போல் ஓசேயா இறைவாக்கினருடைய கடைசி அதிகாரம் நம்பிக்கையில் முடியும். அந்த நம்பிக்கை மெஸ்ஸியாவில், ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெறுறதை, முழுமை அடைகிறதையும் நம்ம வாசிக்க போகிறோம். நிறைய இறை வார்த்தைகளில் மெஸ்ஸியாவை பற்றின இறை வாக்குகள் இருக்கும். ஸோ அதை முடிஞ்சளவு நம்ம கவனிக்க முயற்சிப்போம். இன்றைய தினம் 4 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, நம்ம ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ள நுழையும் போது மக்கள் அவங்களுடைய ஆடைகளை கீழே போடுறாங்க இல்லையா, இது என்ன பழக்கம், இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரத்தில் அதுக்கான ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு நிகழ்வை நம்ம வாசிப்போம். அதே போன்ற ஒரு நிகழ்வு அது எங்கே வருதுன்றதை கவனிக்க முயற்சிப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு ஓசானான்னு சொல்லி புகழ்ந்தாங்க இல்லையா, அப்போது ஆடைகளெல்லாம் கீழே போட்டு அவங்க ஆண்டவரை வரவேற்றார்கள். அந்த ஒரு பழக்கம் எங்கே இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம வாசிக்கிற இடத்துலேருந்து. 2வது, ஆண்டவர் இயேசு சொல்கிறார்ல, நீங்கள் குழந்தையை போல் மாறாவிட்டால் விண்ணரசுக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது அப்படின்னு. அதுக்கான ஒரு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பின்னணி இன்றைக்கி ஒசேயாவில் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அதுவும் எங்கன்றதை கவனிக்க முயற்சிப்போம். 3வது, நம்ம உபவாசம் இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் உங்களே தாழ்த்தி கொள்ளுங்க, நான் உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாழ்த்துறதுக்கான ஒரு அடையாளம் உபவாசம் இருக்கிறது. இப்போ இந்த உபவாசம் கண்டிப்பாக நம்மளை தாழ்த்திக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்றதுக்கு இன்றைக்கி நம்ம திருப்பாடல்லையும் சரி ஒசேயாவிலும் நம்ம 2 இடத்துல எவிடன்ஸ் பார்க்க போகிறோம் அன்பார்ந்தவர்களே. அதுக்கான ஆதாரம் இருக்கிறது. நம்ம தாழ்த்திக்கணுமா, ஆண்டவரை நம்ம பக்கம் திரும்ப வைக்கணுமா, உபவாசம் கையில் எடுத்தே ஆகணும். கஷ்டம்தான், பட் பண்ணி தான் ஆகணும். 4வது கேள்வி, தாவீது அரசர் ஏற்கனவே நம்ம ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இல்லையா, உங்களை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி, உங்களை எதிரியும் அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள். அது தாவீது ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அது இன்றைக்கி நம்ம திருப்பாடலில் அதுக்கான ஒரு ஆதாரத்தை நம்ம பார்ப்போம். அது எந்த வசனம்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சிப்போம். சரி, நம்ம இன்று வழக்கம் போல் ஜெபத்தோடு நம்ம விவிலிய வாசிப்பை துவங்கலாம். தந்தை, மகன்,
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை, சுதனாகிய ஆண்டவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 9. அப்பொழுது இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரின் குழுவை சார்ந்த ஒருவனை அழைத்து, உன் இடையை வரைந்து கட்டி உன் கையில் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்து கிளையாதுக்குச் செல். அங்கு சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகுவை தேடி கண்டுபிடி. அவனை அணுகி அவனுடைய தோழர்களினின்று அவனை தனியே கூப்பிட்டு ஓர் உள்ளறைக்கு அழைத்துச் செல். அங்கே இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை நான் இஸ்ரவேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேல் எண்ணெய் வார்ப்பாய். அங்கே நில்லாது கதவை திறந்து கொண்டு ஓடி வந்துவிடு என்றார். அவ்வாறே இறைவாக்கினனான அவ்விளைஞன் ராமோத்து கிளையாதுக்கு சென்றான். அவன் அங்கு வந்ததும் படைத்தலைவர்கள் அமர்ந்திருந்ததை கண்டான். அவன், தளபதியே, உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு ஏகு, எங்களுள் யாரிடம் என்று கேட்டான். அதற்கு அவன், தளபதியே, உம்மிடம்தான் என்றான். எனவே ஏகு எழுந்து மாளிகைக்குள் சென்றான். இளைஞனோ அவனது தலையின் மேல் எண்ணெய் வார்த்து, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும். இங்ஙனம் ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழிவாங்குவேன். இவ்வாறு ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியும். இஸ்ரவேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும் அடிமைகளாயினும் உரிமை மக்களாயினும் வெட்டி வீழ்த்துவேன். இந்த ஆகாபின் குடும்பத்தை நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்தை போலும் அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தை போலும் ஒழித்து கட்டுவேன். இஸ்ரவேல் நிலப்பகுதியில் ஈசபேலை நாய்கள் தின்னும், அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான். பின்பு ஏகு தன் தலைவரின் ஊழியர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நல்ல செய்திதானா? இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் வந்தது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவன் யார் என்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், உண்மையை எங்களுக்கு தெரிவி என்றனர். அப்போது ஏகு, அவன் என்னிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை இஸ்ரவேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காளம் மோதி, ஏகுவே அரசர் என்று முழங்கினர்.
நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். அப்பொழுது யோராம் சிரியாவின் மன்னன் அசாவேலுக்கு எதிராக இஸ்ரேலின் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளையாதை முற்றுகையிட்டிருந்தான். ஆனால் சிரியாவின் மன்னன் அசாவேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான். ஏகு, இதை நீங்கள் மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்கு போய் யாரும் செய்தியை பரப்பாதபடி என் நகரினின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர் என்றான். பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். இச்சமயம் யூதாவின் அரசன் அகசியாவும் யோராமை பார்க்க வந்திருந்தான். இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் ஏகு படையோடு வருவதை கண்டு, படை ஒன்றை காண்கிறேன் என்றான். அதற்கு யோராம், ஒரு குதிரை வீரனை தயார் செய், அவனை அவர்களை சந்திக்குமாறு அனுப்பு. அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான். அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டுச் சென்று, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். அப்பொழுது காவலன், தூதன் அவர்களை சென்றடைந்தான், ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்று அறிவித்தான். அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப, அவன் அவர்கள் முன்பாக வந்து, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். காவலன் மீண்டும், அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான், ஆனால் அவனும் இன்னும் திரும்பி வரவில்லை. வேறெவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான், அது நிம்சியின் மகன் ஏகுவை போன்று உள்ளது, அவன்தான் பைத்தியக்காரன் போல் ஓட்டுவான் என்றான். உடனே யோராம், தேரை பூட்டுங்கள் என்று கூற, அவர்கள் அவனது தேரில் குதிரைகளை பூட்டினார்கள். இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகசியாவும் தம் தேரில் ஏறி ஏகுவை சந்திக்கச் சென்றனர். அவனை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர். யோராம் ஏகுவை கண்டு, ஏகு, அமைதிக்காகவா வருகிறீர் என்று கேட்டான். அதற்கு அவன், உன் தாய் ஈசபேலின் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான். உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி, அகசியா, சதி என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான். உடனே ஏகு தன் வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின் புயங்கள் நடுவே அம்பினை எய்தான். அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவிச் செல்ல அவன் தேரிலேயே சரிந்து விழுந்தான். ஏகு குதிரைப்படை தலைவன் பித்காரை நோக்கி, அவனை தூக்கி இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் எறிந்துவிடு. ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாபை தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன். நான் கண்டதற்காக நாபோத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழிவாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர். எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில் எறிந்துவிடு என்றான். யூதாவின் அரசன் அகசியா இதை கண்டு பெத்தகான் சாலையில் தப்பி ஓடலானான். ஏகு அவனை பின்தொடர்ந்து சென்று தன் ஆள்களிடம், இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அவர்களும் இவிலையாம் அருகே இருந்த கூர் மலைச்சரிவில் தேரிலிருந்து அவனை காயப்படுத்தினார்கள். அவனோ மெகிதோ வரை சென்று அங்கு இறந்தான்.
அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று தாவீதின் நகரில் அவனுடைய மூதாதையருடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர். இதற்கிடையில் ஆகாபின் மகனான யோராம் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான். ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற ஈசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்திக் கொண்டு பலகணி வழியாக எட்டி பார்த்தாள். ஏகு நகர வாயிலில் நுழைந்தபோது அவள், உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகரானவனே, சமாதான நோக்கோடுதான் வருகிறாயா என்று கேட்டாள். அவன் முகத்தை உயர்த்தி பலகணியை பார்த்து, என் சார்பாக இருப்பது யார் யார் என்றான். உடனே 2-3 அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர். ஏகு, அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான். அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டனர். அவளது இரத்தம் மதிர்ச்சுவரிலும் குதிரைகள் மீதும் சிதறியது. மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் மிதித்து கொன்றன. அவன் உள்ளே சென்று உண்டு குடித்த பின், நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை தகுந்த மரியாதையுடன் அடக்கம் செய்யுங்கள், ஏனெனில் அவள் ஓர் அரசன் மகள் என்றான். அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டையோடு, கால்கள், உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் அவர்கள் காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தனர். அப்பொழுது அவன், திஸ்பேயை சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே: இஸ்ரேல் நிலப்பகுதியில் ஈசபேலின் உடலை நாய்கள் தின்னும். ஈசபேலின் பிணம் இஸ்ரேல் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை பார்த்த எவருமே இதுதான் ஈசபேல் என்று கூற முடியாது என்றான். ஓசேயா ஆகமம் அதிகாரம் 11. இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எகிப்து நாட்டுக்கே அவர்கள் திரும்பி போவார்கள். அசீரியா அவர்களை அரசாளும். ஏனெனில் என்னிடம் திரும்பி வர மறுத்துவிட்டார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்களை முன்னிட்டு அவர்களின் நகர்களுக்கு எதிராக வாள் பாய்ந்தெழுந்து அவர்கள் கதவுகளின் தாழ்பாள்களை நொறுக்கிவிட்டு அவர்களை விழுங்கிவிடும். என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாயிருக்கிறார்கள். அவர்கள் மேல் நுகத்தடி பூட்டப்படுவதால் கூக்குரலிடுவார்கள். அந்த நுகத்தை அகற்றுவார் எவரும் இல்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகர்க்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவராம் என் பின்னே அவர்கள் போவார்கள். நானும் சிங்கத்தை போல கர்ச்சனை செய்வேன். ஆம், நான் கர்ச்சனை செய்வேன். அவர்களின் புதல்வர் மேற்கிலிருந்து நடுங்கிக் கொண்டு வருவர். எகிப்து நின்று பறவைகள் போலவும் அசீரியா நாட்டினின்று புறாக்களை போலவும் நடுங்கிக் கொண்டு வருவர். அவர்களை தம் வீடுகளுக்கே திரும்பச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். எப்ராயிம் மக்களின் பொய்க்கூற்று
என்னை சூழ்ந்துள்ளது. இஸ்ரவேல் குடும்பத்தாரின் வஞ்சகம் என்னை வளைத்து கொண்டுள்ளது. ஆனால் யூதா இறைவனோடு இன்னும் நடக்கிறான். தூயவராம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாயிருக்கிறான். ஓசேயா ஆகமம் அதிகாரம் 12. எப்ராயிம் காற்றை உண்டு நாள் முழுவதும் கீழை காற்றை பிடிக்க ஓடுகிறான். பொய்யும் வன்செயலும் அவனிடம் பெருகிவிட்டன. அசீரியாவோடு உடன்படிக்கை செய்கின்றான். எகிப்துக்கு எண்ணெய் கொடுத்தனுப்புகின்றான். ஆண்டவருக்கு யூதாவோடு வழக்கு ஒன்று உண்டு. யாக்கோபை அவன் தீய வழிகளுக்கேற்ப தண்டிப்பார். அவன் செயல்களுக்கு தக்கபடி கைமாறு தருவார். யாக்கோபு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்திக் கொண்டான். பெரியவனாக வளர்ந்த பின்போ கடவுளோடு போராடினான். வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான். கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டான். பெத்தேல் என்னும் இடத்தில் அவரை சந்தித்தான். அவரும் அங்கே அவனுடன் பேசினார். அந்த ஆண்டவரே படைகளின் கடவுள். ஆண்டவர் என்பதே அவரது பெயராம். ஆதலால் இஸ்ரவேலே, உன் கடவுளிடம் திரும்பி வா. இரக்கத்தையும் நீதியையும் கடைப்பிடி. எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு. ஆனால் இஸ்ரவேல் கள்ளத்தராசை கையில் வைத்திருக்கும் கானானியன் போன்றவன். அவன் கொடுஞ்செயல் புரியவே விரும்புகின்றான். எப்ராயிம், நான் பணக்காரனாகிவிட்டேன், எனக்கென்று செல்வம் சேர்த்து கொண்டேன் என்கிறான். ஆனால் அவனது செல்வம் எல்லாம் சேர்ந்தும் கூட அவனது தீச்செயலின் பழியை அகற்றாது. எகிப்து நாட்டினின்று உன்னை அழைத்து வந்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். விழா நாள்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழச் செய்வேன். இறைவாக்கினர்களிடம் பேசினேன். நானே காட்சிகளின் எண்ணிக்கையை பெருக்கினேன். இறைவாக்கினர் வாயிலாக ஓமைகளில் பேசினேன். கிளையாதில் தீச்செயல் மலிந்திருப்பதால் அவர்கள் திண்ணமாய் அழிவார்கள். கில்காலில் காளைகளை பலியிடுவதால் உழவுசால் அருகே இருக்கும் கற்குவியல் போல் அவர்களுடைய பலிபீடங்கள் ஆகிவிடும். யாக்கோபு ஆராம் நாட்டிற்கு தப்பி ஓடினான். இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். அப்பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். இறைவாக்கினர் ஒருவரை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். இறைவாக்கினர் ஒருவரால் அவன் பாதுகாக்கப்பட்டான். எப்ராயிம் ஆண்டவருக்கு மிகவும் சினமூட்டினான். அவனுடைய தலைவர் அவனுடைய இரத்த பழியை அவன் மேலேயே சுமத்துவார். அவனுடைய நிந்தையை ஆண்டவர் அவன் மேலேயே திருப்புவார். ஓசேயா ஆகமம் அதிகாரம் 13. எப்ராயிம் பேசியபோது ஏனையோர் நடுங்கினர். இஸ்ரவேலில் அவன் மிக உயர்ந்திருந்தான். ஆனால் பாகாலை வழிபட்ட குற்றத்திற்காய் மடிந்தான். இப்போதும் அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்கிறார்கள். சிலைகளை தங்களுக்கென வார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வெள்ளியில் செய்யப்பட்ட சிலைகள் அவை. அவை யாவும் தட்டானின் கைவேலைகளே. இவற்றுக்கு பலியிடுங்கள் என்கிறார்கள் அவர்கள். மனிதர் கன்றுக்குட்டிகளை முத்தமிடுகின்றார்கள். ஆதலால் அவர்கள் காலையில் காணும் மேகம் போலும், விரைவில் உலர்ந்து போகும் பனித்துளி போலும், சுழற்காற்றில் சிக்கிய களத்து துரும்பு போலும், பலகணி வழியாய் வெளிப்பட்ட புகை போலும் ஆவார்கள். எகிப்து நாட்டினின்று உன்னை விடுவித்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். என்னை தவிர வேறு கடவுளை நீ அறியாய். என்னை அன்றி வேறு மீட்பரும் இல்லை. வறண்ட நிலமாகிய பாலை வெளியில் உன்னை அறிந்து ஆதரித்தவர் நானே. வளமான மேய்ச்சல் கிடைத்தபடியால் அவர்கள் மனநிறைவுற்றார்கள். மனநிறைவடைந்ததும் செருக்குற்று என்னை மறந்து போனார்கள். ஆதலால் நான் அவர்களுக்கு ஒரு சிங்கம் போலிருப்பேன். வேங்கை போல பாயுமாறு வழியோரத்தில் மறைந்திருப்பேன். குட்டியை பறிகொடுத்த பெண் கரடி போல் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் நெஞ்சை கிழிப்பேன். சிங்கத்தை போல் அங்கேயே அவர்களை தின்றொழிப்பேன். காட்டு விலங்கு அவர்களை கிழித்தெறியும். இஸ்ரவேலே, உன்னை நான் அழிக்கப் போகின்றேன். உனக்கு உதவி செய்ய வல்லவன் யார்? எனக்கு அரசன் வேண்டும், தலைவர்கள் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய்.
உன்னை மீட்கும் அரசன் எங்கே? உன் நகர் அனைத்திலும் உள்ள தலைவர்கள் எங்கே? வேண்டா வெறுப்போடு உனக்கு நான் ஓர் அரசனை தந்தேன். என் சினத்தில் நான் அவனை அகற்றிவிட்டேன். எப்ராயிமின் தீச்செயல் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது, அவனுடைய பாவம் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அவனுக்கான பேறுகால வேதனை வந்தாயிற்று. ஆனால் அவன் ஓர் அறிவற்ற பிள்ளை, பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் கருப்பையை விட்டு வெளியேற மறுக்கிறான். பாதாளத்தின் பிடியினின்று அவர்களை விடுவிப்பேனோ? சாவிலிருந்து அவர்களை மீட்பேனோ? சாவே, உன் கொள்ளை நோய்கள் எங்கே? பாதாளமே, உன் அழிவு வேலை எங்கே? தற்போது இரக்கம் என்னிடம் இல்லை. எப்ராயிம் தன் சகோதரருள் கனிதரும் மரம் போல் இருக்கலாம். ஆயினும் ஆண்டவரின் மூச்சாகிய கீழை காற்று பாலை நிலத்திலிருந்து கிளம்பி வரும். வந்து அவனுடைய நீரோடைகளையும் நீரூற்றுகளையும் வறண்டு போகச் செய்யும். அவனது கருவூலத்திலிருந்து விலையுயர்ந்த பொருள்களை எல்லாம் வாரிக்கொண்டு போகும். சமாரியா தன் கடவுளை எதிர்த்து கலகமூட்டிற்று. அது தன் குற்றப்பழியை சுமக்கும். அதன் குடிமக்கள் வாளால் மடிவார்கள். அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய கர்ப்பவதிகள் கிழித்தெறியப்படுவார்கள். ஓசேயா ஆகமம் அதிகாரம் 14. இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். திருப்பாடல் 109. என் புகழ்ச்சிக்குரிய இறைவா, மௌனமாயிராதேயும். தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கெதிராய் தம் வாயை திறந்துள்ளனர். எனக்கெதிராய் அவர்கள் பொய்களை பேசியுள்ளனர். பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன. அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றனர். நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என்மேல் குற்றம் சாட்டினர். நானோ அவர்களுக்காக மன்றாடினேன். நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தனர். அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினர். அவர்கள் கூறியது, அவனுக்கு எதிராக தீயவனை எழும்பச் செய்யும். குற்றம் சாட்டுவோன் அவனது வலப்பக்கம் நிற்பானாக. நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும். அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக. அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும். அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக் கொள்ளட்டும். அவனுடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோர் ஆகட்டும். அவனுடைய மனைவி கைம்பெண்ணாகட்டும்.
அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கட்டும். பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும். அவனுக்கு உரியவற்றையெல்லாம் கடன் கொடுத்தவன் பறித்து கொள்ளட்டும். அவனது உழைப்பின் பயனை அந்நியர் கொள்ளையடிக்கட்டும். அவனுக்கு இரக்கம் காட்ட ஒருவனும் இல்லாதிருக்கட்டும். தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் இறங்காதிருக்கட்டும். அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும். அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய பெயர் இல்லாது போகட்டும். அவனுடைய மூதாதையரின் குற்றத்தை ஆண்டவர் நினைவில் கொள்ளட்டும். அவனுடைய தாய் செய்த பாவத்தை அவர் மன்னியாது இருக்கட்டும். அவை என்றும் ஆண்டவர் திருமுன்னே இருக்கட்டும். அவனது நினைவை பூவுலகினின்று அடியோடு அவர் அகற்றட்டும். ஏனெனில் அவன் இரக்கம் காட்ட நினைக்கவில்லை. எளியோரையும் வறியோரையும் கொடுமைப்படுத்தினான். நெஞ்சம் நொறுங்குண்டோரை கொலை செய்ய தேடினான். சபிப்பதையே அவன் விரும்பினான். விரும்பிய அதுவே அவன் மீது விழட்டும். ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை. ஆகவே அது அவனை விட்டு தொலையில் செல்லட்டும். சாபமே அவன் அணிந்த ஆடை. தண்ணீர் என அவன் உடலையும் எண்ணெய் என அவன் எலும்புகளையும் அது நனைக்கட்டும். அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும். நாள்தோறும் அவன் கட்டும் கச்சை போல் இருக்கட்டும். என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கு எதிராக தீயென பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக. ஆனால் என் தலைவராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன். என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. மாலை நேர நிழலை போல் நான் மறைந்து போகின்றேன். வெட்டுக்கிளியைப் போல நான் காற்றில் அடித்துச் செல்லப்படுகின்றேன். நோன்பினால் என் முழங்கால்கள் தளர்வுறுகின்றன. என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது. நானோ அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன். என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர். ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவி அருளும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். இது உம் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆசி வழங்கும். எனக்கு எதிராக எழுவோர் இழிவுறட்டும். உம் ஊழியனாகிய நான் அகமகிழ்வேன். என்னை குற்றஞ்சாட்டுவோர்க்கு மானக்கேடு மேலாடையாகட்டும். அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கி ஆகட்டும். என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன். பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த நிறைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை எவ்வளோ அன்பு செய்கிறீங்கன்றது இன்றைக்கி ஓசையா இறைவாக்கினர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு அப்பா தன் பிள்ளையை எப்படி அன்பு செய்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்பா. உங்களை நாங்கள் அப்பான்னு கூப்பிட எங்களுக்கு தகுதி இல்லாத செயல்களை, உங்களுக்கு உகந்த செயல்களை நாங்கள் செய்கிறதில்ல ஆண்டவரே. அதற்காக மன்னிப்பு வேண்டுறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்ககிட்ட நாங்கள் திரும்பி வர முயற்சிக்கிறோம் அப்பா. உங்களை விட்டு போய் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு ஊதாரி மகனை போல் நாங்கள் அதை கண்டு உணர்ந்துட்டோம். அம்மா, இந்த ஊதாரி மகனுக்கு நீங்கள் வேண்டும் அம்மா. எங்களை குடும்பத்தில் ஒன்றா, அப்பாவை விட்டு பிரியாமல் எங்களை ஒன்றா வச்சுக்கிறதுக்கு அம்மான்ற நீங்கள் எங்களுக்கு வேணும்மா. எங்களோட வாழ்க்கையில், எங்களுடைய வீட்டில், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள நுழையுங்கம்மா. உங்களை வரவேற்கிறோம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான 4 கேள்விகளுக்கான பதிலை முதல்ல பார்த்துடலாம்.
பாருங்கள், நம்ம முதல் கேள்வி இந்த ஆடையை கீழே போட்டு வரவேற்கிறது, அரசரை வரவேற்கக்கூடிய இந்த இது எங்கே நம்ம பார்க்கலாம்? 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த ஏகு அந்த இறைவாக்கினர் வந்து அவரை திருப்பொழிவு செஞ்சதுக்கப்புறம் அவர் கூட இருந்த படை வீரர்கள் கேட்குறாங்க, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து சொல்லாமல் இருக்கிறார். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் உடனே பாருங்கள், இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாக இருந்த படிகளில் விரித்து, அப்படின்னா அந்த கம்பளம் போல் நம்மளை இந்த சிவப்பு கம்பளம் விரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி. அதாவது அரசராயிட்டார், இனிமேல் அவருக்கு வந்து அவர் வெறும் படிக்கட்டுலலாம் நிற்கக்கூடாது, அவருக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும், அந்த அரசருக்குரிய மரியாதை கொடுக்கணும். உடனே பாருங்கள், கலற்றி அவற்றை வெறுமையாக இருந்த படிகளில் விரைந்து வைத்துவிட்டு அவர்களை வந்து எக்காலம் மோதி ஏகுவே அரசர் என்று முழங்கினார்கள். இதே மாதிரி தான் ஆண்டவர் உள்ளே நுழையும் போது, கழுதையில் ஆண்டவர் உட்காந்து பயணிக்கும் போது மக்கள் பண்ணுறாங்க. ஸோ ஆண்டவர் இயேசுவை ஒரு புது ஏகுவாக, எப்படி ஏகு உள்ளே பூந்து எல்லா கெட்ட அரசர்கள் எல்லாத்தையும் அழித்து ஒழித்தாரோ, அந்த மாதிரி ஒரு புதிய இயேசு வந்து ஏகுவாக செயல்படுவாருன்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பாருங்கள், மக்களுடைய செயல் ஆண்டவர் இயேசுவை ஒரு புதிய ஏகுவாக, அந்த அரசாட்சியை தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய தாவீதின் அரசாட்சியை கொண்டு வருவார்ன்ற எவ்வளோ ஒரு தொடர்புகள் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. மக்கள் அப்போ எப்படி பார்த்துருக்காங்க பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை. அப்போ ஏகு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார் ஆண்டவருக்கு. 2வது பாருங்கள், நீங்கள் குழந்தையை போல் மாறாவிட்டால் விண்ணரசுக்குள்ள நுழைய முடியாது. இது ஏன் ஆண்டவர் சொல்லணும் பாருங்கள். ஓசையா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே பாருங்கள். இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். ஆண்டவர் இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு, தந்தையோட அன்பு உனக்கு வேணுமா? இஸ்ரேல் குழந்தையாக இருந்தது போல் அந்த ஒரு நிலைமைக்கு போகணும். அப்படின்னா எகிப்துலேருந்து வந்த காலத்தில் அந்த மக்கள் எவ்வளோ நல்ல விலங்களாக இருந்தாங்க, தலக்கணம் கிடையாது, ஆண்டவரையே சார்ந்திருந்தாங்க, சிலை வழிபாடுன்ற விபச்சாரம் செய்யலை. எப்படி பாருங்கள் அன்பந்தர்களே. அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாரு பாருங்கள், நீ உன்னுடைய குழந்தையை போல் மாறணும். அப்படின்னா நம்ம குழந்தையில் நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். நமக்கு இந்த தலக்கணம் வந்திருக்காது, இவ்வளோலாம் யோசிச்சிருக்க மாட்டோம், கர்வம் வந்திருக்காது, குழம்பிக்க மாட்டோம், பெரிய பெரிய விஷயங்களை ஈடுபட மாட்டோம், ஆண்டவரை நம்பியிருப்போம், கள்ளக்கவடம் இல்லாமல் இருந்திருப்போம். அந்த ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் சரண்டர்ஸ், கடவுளை சார்ந்திருப்பது, பாவத்தை பொறுத்த மட்டும் கள்ளக்கபடம் இல்லாமல் இருப்பது. பட் அதை வந்து நம்ம இழந்துட்டோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீங்கள் குழந்தையை போல் மாறணும். இஸ்ரேல் எப்படி எகிப்துலேருந்து வெளியே வந்த அந்த நாட்கள் எவ்வளோ ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தாங்க, பாவமே செய்யாமல் ஃப்ரெஷ்ஷாக. அந்த மாதிரி நம்மளை மாற சொல்கிறாரு. நம்ம மனசு மாறணும். 3வது பாருங்கள், நம்ம உபவாசம் இருந்தால் நம்ம தாழ்ச்சி அடைவோம், தலைக்கணம் போவோம் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் பாருங்கள். இன்றைக்கி ஓசையா 13ஆம் அதிகாரம் 5லேருந்து 6 வசனங்கள் பாருங்கள். வறண்ட நிலமாகிய பாலை வெளியில் உன்னை அறிந்து ஆதரித்தவர் நானே. அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஐ ஃபெட் யூ அப்படின்ட்டு, உனக்கு சாப்பாடு ஊட்டினது பாலைவனத்தில் நான் தான். வளமான மேய்ச்சல் கிடைத்தபடியால் அவர்கள் மனநிறைவுற்றார்கள். பிரச்சனை இல்லை, நல்ல சாப்பாடு கிடச்சி கானான் தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், மனநிறைவு அடைந்ததும் செருக்குற்றார்கள். அடுத்த பிரச்சனை வருது பாருங்கள். ஸோ அவங்க பாருங்கள் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் மனநிறைவு அடைஞ்சாங்க. இதெல்லாம் நமக்கு நடக்குது பாருங்கள் அன்பந்தூர்லே. மனநிறைவு அடைஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? செருக்குற்றார்கள். அப்பா நம்மளால் எல்லாம் முடியும், நல்லா நடக்குது. செருக்குற்றதுக்கப்புறம் என்ன அடைஞ்சாங்க? என்னை மறந்து போனார்கள். எப்படி ப்ராசஸ் நடக்குது பாருங்கள் அன்பந்தூர். அதனால தான் மாதா கிட்ட நெருங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக மாதா ஃபஸ்ட்டு போடுறது என்ன தெரியுமா? எனக்குலாம் அப்படி தான், நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். மாதா உடம்பை வருத்த சொல்கிறாங்க. ஏன்னா உடம்பு ஆவிக்கு எதிராக செயல்பட்டுருக்கு. நீ ஆண்டவர் உகந்தவனாக நடக்கணுமா, முதல்ல உடம்பை கட்டுப்படுத்து. உடம்பை வருத்தினாதான் செருக்கடைய மாட்டோம். ஏன்னா மாதாவே பாடிட்டாங்க, செருக்குற்றோரை அவர் சிதறடிக்கிறார். இன்றைக்கி திருப்படல் 109:24 பாருங்கள். நோம்பினால் என் முழங்கால் தளர்வுறுகின்றன, என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றேன். அன்பாந்தர்களே, இப்படி தாவீது எழுதுகிறாரு. இந்த அளவுக்கு அவர் நோன்பு இருந்திருக்கார், உபவாசம் இருந்திருக்கார். முழங்கால் தளர்வு விடுறது, அவருடைய உடம்பு வலிமை இழந்து மெலிஞ்சு போயிட்டாராம்.
அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம அழகாக வாசி கேட்டிருக்கோம். செருக்கடையாமல் தாழ்ச்சி அடையணுமா? புனித பேதுரு சொல்கிறார், கடவுளின் வல்லமையான கரத்தின் கீழ் உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். தாழ்த்துறதுனா எப்படின்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்கள். முழங்கால் தளர்வு விட்டு உடம்பு மெலிந்து போகிற அளவுக்கு உபவாசம் இருக்க ஆரம்பிக்கணும். மாதா அதை தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. மாதா இருக்கிற இடத்துல ஏசட்டிசம் இருக்கும். அப்படின்னா உடலை வருத்துவார்கள். ஆவி அப்போ தான் செயல்பட அனுமதிக்க முடியும். ஸோ அதனால் அன்பந்தர்கள் இந்த 4 ப்ராசஸ் இருக்குது. நம்ம அதனால தான் பாருங்கள், நம்மளால் ஜெபிக்க முடியல, நம்மளால் கடவுளுடைய திருவிழத்தின்படி நடக்க முடியல, நம்ம நிம்மதியாக இல்லை. ஏன்னா கரெக்டாக வேலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால், சாப்பிட்டோன்னே நான் இது மன நிறைவடைந்தா உடனே ஜெபிக்க மாட்டோம். ஏதோ ஒரு நல்ல ஃபீல் வந்துடுது, ஒரு தற்காலிகமான ஒரு அமைதி கிடைக்குதா, அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவோம் அடுத்த சாப்பாட்டு வேலை வர வரைக்கும். இப்படி போயிட்டு இருந்தால் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது அன்பாந்தர்களே. கஷ்டம்தான், பட் ஃபாஸ்டிங் இருந்து தான் ஆகணும். 4வது கேள்வி பாருங்கள். தாவீது எங்கே ஜெபிச்சார் தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு ஆக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்கள், இன்றைக்கி திருப்பாடல் 109 4ஆம் வசனம் பாருங்கள். நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என்மேல் குற்றம் சாட்டினார்கள், நானோ அவர்களுக்காக மன்றாடினேன். அன்பாதவர்கள், எக்ஸாக்டாக இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு கைமாறாக தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக நம்ம அவர்களுக்காக மன்றாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதை தாவீது ஏற்கனவே பண்ணியிருக்காரு பாருங்கள். சரி, இன்றைக்கு விளக்க உரைக்குள்ள போயெல்லாம் பாருங்கள். நீங்கள் 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த இறைவாக்கினருடைய பணியாளர், அவரும் இறைவாக்கினர் தான், அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் என்ன சொன்னான், வந்தது ஏன்? எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அதை படிக்கும்போது. புனித பவுல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அக்ரப்பா அந்த ஆளுநர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் உயிர்த்தெழுதலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இவங்க அதை நம்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஆண்டவர் இயேசு நாசரேத்து இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். இதெல்லாம் கேட்கும்போது ரோமியர் ஆளுநர் ஒரு வேற்றினத்தார், அவங்களுக்கு இந்த யூத பாரம்பரியம்லாம் கிடையாது. அவங்க இதை பார்த்துட்டு, செத்த ஒருத்தன் உயிரோடு வந்தானா பவுலே, நிறையா படித்து உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்றாங்க. சிரிப்பாக இருக்கு அன்பாந்தவர்களே. புனிதர்கள் எல்லாத்தையுமே பைத்தியக்காரங்கன்னு சொன்னாங்க. அசிசியாரை பைத்தியக்காரங்கன்னு சொன்னார். இவன் பாரு இப்படி லூஸ் மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து உடம்புலாம் மெலிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சுகப்போகம்லாம் தூக்கி போட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லி அசிசியாரை பைத்தியக்காரன்னாங்க. எல்லா புனிதர்களையும் பைத்தியக்காரன்னு தான் சொன்னாங்க. அந்த ஏன் தெரியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா அந்த கெனசாரின் பைத்தியக்காரன், அந்த பேய் பிடித்தவன், அவன் பேய் பிடிச்சிருந்தப்ப அவன் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர் மக்கள். அவன் அறிவு தெளிவோட நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே பயப்படுறாங்க. ஏன்னா இந்த உலகத்தின் போக்கின்படி நம்ம போகாமல் இருக்கோம். அவங்கள மாதிரி இருந்தால் நம்மளை ஓகே சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பார்த்து யாரும் பைத்தியக்காரங்கன்னு சொல்லணும்னு சொல்ல வரல, பட் தே ஷுட் ஃபைண்ட் அ டிஃப்ரென்ஸ் இன் அஸ். நம்மள ஒரு வித்தியாசம் பார்க்கணும். எல்லாத்துலேயும் சிந்தனையில், பார்வையில், இந்த உலகத்தை பார்க்குற விதம், பேசுகிற விதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் நம்மளா ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக கொண்டு வரக்கூடாது. பைபிளை வாசித்து அதை தியானிக்கிறது மூலிமா உள்ளம் புதுப்பிக்கப்படணும், ஆவியானவரால் தூண்டப்படணும், நம்மளுடைய இயல்பாக மாற வேண்டும், உள்ளிருந்து நம்ம புதுசாக பிறக்க வேண்டும். அந்த பிறப்பினுடைய ஒரு அடையாளமாக நம்ம இந்த உலகத்தை, நம்ம வாழ்க்கையை, இந்த பணத்தை, இந்த இன்பங்களை பார்க்குற விதம், பெருமை, பதவி எல்லாத்தையும் பார்க்குற விதம் மாற வேண்டும். அப்போ மக்கள் நம்மளை பார்த்து இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இப்படிலாம் இருந்தால் வாழ முடியாது சொல்லுவாங்க. உலகத்தின் போக்கு இப்படி போயிட்டு இருந்தா யாரும் நம்மளை பார்த்து இப்படி சொல்லவே மாட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் உன்னால் வாழ முடியாதுடா இப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம பைபிள் படி வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். ஓசேயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். எவ்வளவுக்கு நான் அவர்களுக்கு வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். அன்பார்களே, பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை கிட்ட அவர் தேடி தேடி வர நம்ம ஒரு பிடிவாதமாக விட்டு விலகி போகிறோம். அதனால் அவர் விட்டுறாரு. இது எனக்கு நடந்துச்சு அன்பார்களே. அவர் விட்டார்னா எப்படி தெரியுமா இருக்கும் அது. அவர் ஆனால் சொல்கிறார் பாருங்கள் 3ஆம் வசனத்தில், ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தவன் நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. அப்படின்னா ஒரு குழந்தைய தூக்கி கையில் வச்சுக்கோலாம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டாராம் இஸ்ரேலை. அவங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்தாராம்.
நமக்கும் அதே மாதிரி தான் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அவர் கையை உதறிட்டு ஊதாரி மகனை போல் சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டோம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்குவேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் என்ன பண்ணாராம் பாருங்கள். 4ஆம் வசனம், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். ஒரு அப்பாவை போல் நடக்க கற்றுக் கொடுத்தாராம், சாப்பாடு ஊட்டினாராம், தூக்கி வச்சுக்கிட்டாராம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் வந்தவர்களே? இனி நம்ம பரலோகத்தில் இருக்க பிதாவை ஜெபத்தை ஜெபிக்கும் போது இதுதான் ஞாபகம் வரணும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையேன்னு சொல்லும்போது எனக்கு உணவு ஊட்டினது, என் வாழ்க்கையில் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து என்னை நடக்க வச்சது, என் தாயின் கருவிலேருந்து என்னை எடுத்தது, என் உறுப்புகளை உருவாக்கியது எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற உணர்வு நமக்கு வரணும் போல். ஒசையா 11ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் அழகான தியான பகுதி. இதை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையைக்கு போனால் நல்லாயிருக்கும் அந்த ஜபத்தை சொல்கிறதுக்கு. 8ஆம் வசனம் பாருங்கள், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாருங்கள். இஸ்ரேலே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்கின்றது. என் இரக்கம் பொங்கி வலிகின்றது. அவருடைய ஐ எம் ரீகாயிலிங் விதின் மீ அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. அப்படின்னா என் உள்ளம் அதை வந்து அப்படியே வெறுத்து ஒதுக்குதான். நான் உன்னை கைவிடுறதை நினச்சா என்னால் அதை தாங்க முடியல அப்படின்றார். அப்படி அன்பு செய்கிற அன்பானவர்கள் நம்மளே ஆண்டவர். அவர் சொல்கிறார் பாருங்கள் 11ஆம் வசனத்தில், அவர்களை தம் வீடுகளுக்கே திரும்ப செய்வேன். அந்த வீடு எது தெரியுமா அன்பந்தர்களே? ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயம், மாதாவின் மாசற்ற இதயம். அதுதான் நம்ம வீடு. அதுக்கு நம்ம திரும்ப வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய இதயமாகிய எங்களுடைய வீட்டுக்கு எங்களை திரும்ப செய்யுங்கப்பா. எங்களை திருப்பி ஹெல்ப் us to return to your heart. that is our home. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்கள். 13ஆம் அதிகாரம் ஓசையா 8ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், குட்டியை பறி கொடுத்த பெண் கரடியை போல் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை நெஞ்சை கிழிப்பேன். அவர் நெஞ்சை கிழிக்கிறாராம் பாருங்கள். ஹீ இஸ் டேரிங் அவர் ஹார்ட். அம்மாந்துலே குட்டியை பறி கொடுத்த கரடினா அவர் அப்படி தான் பார்க்குறாராம். என் குட்டிகளை நீ பறிச்சுட்டு போயிட்டல சாத்தானே, என் குட்டிகளை நீ பறிச்சுட்டு போயிட்டல உலகமே. ஆண்டவர் அப்படி பார்க்குறாராம் ஒரு வைராக்கியம். அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாராம், அந்த குட்டிகளோட இதயத்தை கிழிக்கிறார், நம்மளோட இதயத்தை. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய கல்லான இதயம் உடைக்கப்படும். அதுக்கப்புறம் பாருங்கள் 14ஆம் வசனத்தில் அவர் வாக்குறுதி கொடுக்குறார் பாருங்கள், பாதாளத்தின் படியை நின்று அவர்களை விடுவிப்பேனோ, சாவிலிருந்து அவர்களை மீட்பேனோ. சாவே உன் கொள்ளை நோய் எங்கே, பாதாளமே உன் அழிவு வேலை எங்கே. அன்பார்ந்தவர்களே, இது நமக்கு ஞாபகம் வருதா? எக்ஸாக்டாக இதை புனித பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54-55 வசனங்களில் இதிலிருந்து ஆரம்பித்து இதை வந்து எசாயா 25:8 வசனம் அதோடு சேர்த்து இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த ஒசையா 13-14 எசாயா 25:8 சேர்த்து புனித பவுல் 1 கொரிந்தியர் 15:54-55 வசனங்களில் சொல்கிறார் பாருங்க, அழிவுக்குரியது அழியாமையை, சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதிய வாக்கு நிறைவேறும். என்ன வாக்கு? இதுதான், சாவு முற்றிலும் ஒழிந்தது. இதுதான் எசாயா 25:8. சாவு முற்றிலும் ஒழிந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. இதை தான் அவர் கேட்குறார் பாருங்கள். உன் கொள்ளை நோய் எங்கே, சாவிலிருந்து அவர்கள் மீட்பெனோ. சாவே உன் கொள்ளை நோய்கள் எங்கே, சாவே பாதாளமே உன் அழிவு வேலை எங்கே. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்கள், மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். பலருடைய ஈடேற்றத்திற்காக, மீட்புக்காக தன் உயிரை பலியாக கொடுக்க வந்தார். ஸோ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பாதாளத்திலேருந்து உன்னை நான் மீட்பேனோ, உன்னை சாவிலிருந்து நான் வந்து விடுவிப்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கேட்கறதுக்காக அவரே இறங்கி வர்றாரு. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள், இஸ்ரேலே உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயல்களால் வீழ்ச்சியுற்றாய். பைபிள் பாருங்களேன், திரும்ப திரும்ப நமக்கு இதை தான் கற்றுத்தருது. நம்ம வீழ்ச்சி உற்றதுக்கு காரணம் நம்மளுடைய தீச்செயல்கள். ஆண்டவரிடமிருந்து நம்ம விலகி போனதுனால. நம்ம செயல்களை மாற்றி அவர்கிட்ட திரும்பி வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெற்றி பெறுவோம்.
ஓசையா 14:4 பாருங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்து என் சினம் தணிந்து விட்டது. நண்பர்களே, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபஸி, இறைவாக்கு. இது பின்னாடி நடக்க போகுது. ஆண்டவர் இயேசுவில் நம்மளுடைய பற்றுறுதியின்மையை, அந்த பயபக்தி இல்லாத அவர் குணமாக்கினார். உளமாற அன்பு செஞ்சு தம் ஒரே மகனை அனுப்பினார். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த இறைவாக்கு 5-6 மாதாவை பற்றியும் இருக்குது, ஆண்டவர் இயேசு பற்றியும் இருக்குது. நான் இஸ்ரேலுக்கு, இந்த இடத்துல இஸ்ரேல்னால் யார்? மாதா. இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அப்படின்னா மாதான்ற அந்த நல்ல நிலத்தின் மேலே ஆண்டவர் பனியை போல விழுகிறார். அதனால் யார் முளைக்கிறா? நான் இஸ்ரேலுக்கு பனி போல ஆவேன். அவன் யார்? ஆண்டவர் இயேசு. அவன் லீலி போல மலர்வான். எங்கேருந்து? இஸ்ரேலில் இருந்து. மாதாலேருந்து வந்த லீலி மலர் தான் ஆண்டவர் இயேசு. லெபனானின் மரம் போல வேரூன்றி நிற்பான். அதுக்கப்புறம் 6 பாருங்கள், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். ஆண்டவர் பாருங்கள், யோவான் நற்செய்தி 15 தெளிவாக கூறுகிறார், நானே திராட்சை செடி, நீங்களோ அதன் கிளைகள். பாருங்களேன், ஆண்டவர் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. நீங்கள் 7 பாருங்கள், ஓசையா 14:7 திராட்சை கொடி போல செழிப்படைவார்கள், லெபனான் திராட்சை ரசம் போல அவர்களது புகழ் விளங்கும். பாருங்களேன், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் இயேசு திராட்சை கொடியாக இருக்கிறார். அவருடைய கிளைகள் யார்? நம்ம தான், திருச்சபை. நம்ம விரிந்து பரவி இருக்கிறோம் பாருங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக. அந்த திராட்சை ரசம், லெபனானின் திராட்சை ரசம் போல் அவருடைய புகழ் விளங்குமா? அந்த திராட்சை ரசத்தை தான் மாதா கேட்குறாங்க. ஏன்னா அந்த திராட்சை ரசம் யாருடைய அடையாளம்? இஸ்ரேலின் அடையாளம், இஸ்ரேலினுடைய புகழின் அடையாளம். அவங்களுடைய புகழெலாம் தீர்ந்துருச்சுன்றாங்க மாதா வந்து. எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே. காணா ஒரு திருமணத்தில் ஆண்டவர் இயேசு பார்த்து, அவருடைய புகழ் தீர்ந்துருச்சுப்பா, ஏதாச்சும் பண்ணு, இஸ்ரேலினுடைய புகழ் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும், லெபனோனை போல அவன் நறுமணம் பரப்புவான். பாருங்களேன், இதுதான் 2 கொரிந்தியர் 2:15 கிறிஸ்துவின் நறுமணத்தை நம் கடவுளுக்காக நம்ம வீச செய்யணுமா? அந்த இனிமையான கிறிஸ்துவின் நறுமணத்தை, அரோமா ஆஃப் கிரைஸ்ட், அவனுடைய நறுமணம் லெபனானின் நறுமணத்தை போல பரப்புவான். அது யாரை பரப்புகிறோம்? நம்ம வழியாக ஆண்டவர் பரப்புகிறாரு இந்த உலகத்தில். எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு பழைய ஏற்பாட்டில் அதுக்கான தொடர்புகள் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு மறைநூலில் எழுதி உள்ளது ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். திருப்பாடல் 109 பாருங்கள் 25 இன்னொரு ப்ராஃபஸி. ஆண்டவருடைய பாடுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நானோ அவர்களது பழி சொல்லுக்கு உள்ளானேன், என்னை பார்ப்போர் எல்லாம் தலையை ஆட்டுகின்றனர். இதே போல தான் ஆண்டவர் சிலுவையில் இருந்தப்போ பலருடைய பழிச்சொலுக்கு ஆளாகி பலர் தலையை அசைத்து இவன் பலரை தன்னைத்தானே விடுவித்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே திரும்பவும் பாருங்கள், இந்த திருப்பாடலையும் இருக்குது, தலையை அசைத்து தலையை ஆட்டி ஏளனம் செஞ்சது ஆண்டவரில் நிறைவேறுகிறது. சரி நண்பர்களே, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நம்ம ரொம்ப டெப்த்தாக போய்கிட்டுருக்கோம் பாருங்களேன். ஆண்டவருடைய வாழ்வில் நடந்த எல்லா விஷயங்களையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். நாளைய தினத்திலேருந்து ஆமோஸ் இறைவாக்கினர் வாசிக்க போகிறோம். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.